மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திவிதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு நாமங்களாக சொல்லி அதை தத்துவார்த்தமாக சொல்லி அதில் இருக்கக்கூடிய தத்துவத்தையும் நமக்கு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையை அவள் நமக்கு தருகிறாள் என்று ஒவ்வொரு நாமமாக சொன்னார்கள். இறுதியாக சொன்னது சத்தியசந்தா என்று சொன்னார்கள். சத்தியத்தின் வடிவமாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அந்த சத்தியத்தை நாம் பின்பற்றினால் அவள் நமக்கு அனுகிரகம் செய்வாள் என்று அழகாக சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடியவள் அடுத்ததாக எப்படி ஒரு ரூபம், அவளுடைய விராட் ரூபம், அந்த ரூபத்தை சொல்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் சாகரமேகலாயே நமஹ. ஓம் சாகரமேகலாயை நமஹ. இப்போ இந்த மேகலா அப்படின்னு சொல்லும் பொழுது மேகலை என்னும் ஆபரணம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் கிங்கினி மேகலாயை நமக அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிங்கினி அப்படின்னு சப்தம் எழுக்கக்கூடிய மணிகள் கொண்ட மேகலையை அணிந்தவள், அந்த ஆபரணத்தை அவள் அணிந்திருக்கிறாள் என்று சொன்னாங்க. ஆனால் இங்கே முன்னாடி சாகரம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ சாகரம் அப்படின்னா கடல் நமக்கு தெரியும். இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ மேகலையும் கடலும் எப்படி பொருள்படுத்துகிறார்கள் என்றால், இந்த சாகரம் எல்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது. கடல்கள் எவ்வளவு கடல்கள் இருக்கும் இந்த பூமியில், அத்தனை கடல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக கோர்க்கப்பட்டு, அப்போ இதுலேயும் சப்தம் எப்படி வருது, அலையடிக்கக்கூடிய சப்தம் இருக்கும் இல்லையா? அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா, இந்த மேகலையில் இருக்கக்கூடிய கிண்கிணி சப்தம் எழுப்பது போல இருக்கு. அப்ப இந்த மேகலையில் இருக்கக்கூடிய இந்த மணிகள் போல இந்த சாகரத்தை எல்லாம் கோத்து அவள் ஆடையாக அங்கே ஆபரணமாக மேகலையாக அணிந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அம்பாளினுடைய உருவம் எவ்வளவு பெரியதாக இருக்கும், எவ்வளவு மகத்தாக இருக்கும். இது முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? அவளுடைய விராட் ஸ்வரூபத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி தேவர்கள் பதறிய அந்த கதையை நாம் புராண கதையை கேட்டிருக்கிறோம் இல்லையா? அதைத்தான் மகத்தோ மகியான் அப்படின்னு சொல்வது போல அவள் இருக்கிறார். ஏனென்றால் 16 லோகங்களையும் தன்னுடைய உருவமாக கொண்டவள். அப்ப இந்த பூமி எப்படி இங்கே இடுப்பில் வருகிறது அப்படின்னா, அதுவும் அற்புதமான ஒரு விஷயம். பூமி பகுதி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அவளுடைய இடுப்பாக கொண்டிருக்கிறாள் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியை. அப்படி என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறோம் இல்லையா? அப்ப பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லாம் அவள் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய மேகலையாக தெரிகிறது. ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாலே அந்த அற்புத தரிசனம் நமக்கு புலப்படும். இந்த கடலானது எவ்வளவு கொந்தளிப்போடு இருக்கு இல்லையா? ஒரு கடல் கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா அலைகள் எவ்வளவு வேகமாக வந்துட்டு போகுது. ஆனால் அந்த கொந்தளிப்போடு இருந்தாலும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பூமி எவ்வளவு பொறுமையோடு திடத்தோடு இருக்கு இல்லையா? அப்போ அந்த தன்மையை சொல்வதற்காகத்தான் இங்கே சாகர மேகலா என்று சொல்கிறார்கள். இந்த பூமியின் பொறுமை தன்மை, திடத்தன்மை, அப்படி எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை நம்ம சதா சொல்வோம் இல்லையா? இந்த பொறுமை அப்படின்னு சொன்ன பூமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை எதற்கு உதாரணமாக சொல்கிறோம்? பொறுமைக்கு உதாரணமாக சொல்கிறோம் இல்லையா? அப்ப கடலில் அலைகள் அடித்துக்கொண்டே இருக்கும். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய பூமி என்ன பண்ணுது? அது எதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கும். அதனால தான் பூமிக்கு இந்த பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சரி, இப்ப அம்பிகை என்ன செய்கிறாள் என்றால், அதுபோல அம்பிகை தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன குணாதிசயத்தை கொடுக்கிறாள் என்றால், இந்த பூமியினுடைய பொறுமையும் திடத்தையும் அனுகிரகம் செய்கிறாள். அம்பாளினுடைய பக்தர்கள் பார்க்கிறோம், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? யார் என்ன செய்தாலும் கோபப்படாமல், அவர்கள் மீது வெறுப்பு கொள்ளாமல், அனைவரிடமும் ஒரே போல எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார்கள் இல்லையா? அந்த குணத்தை அவள் தருகிறாள். அப்ப அம்பாளை நாம் உபாசித்தால், அவளுடைய திருவடியே சரணம் என்று இருந்துவிட்டால், அவள் நமக்கு இந்த குணத்தை அனுகிரகம் செய்கிறாள். ஆக அம்பிகையின் இந்த நாமத்தில் அவள் நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய தன்மையை நாம் அறிகிறோம். மகாபெரிவா சரணம்.